முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ எதிர்வரும் திங்கட்கிழமை வரை மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. லக்ஸதுச நிறுவனத்தின் நிதி மோசடி விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டார். பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அதன் பிரகாரம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். லக்ஸதுச நிறுவனத்தின் 5 மில்லியனுக்கும் அதிக பொருட்களை பணம் செலுத்தாமல் பெற்றுக் கொண்டமை தொடர்பில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக அவரின் சட்டத்தரணிகள் தெரிவித்தனர். எனினும் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் லக்ஸதுசவில் இவ்வாறான கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வது குற்றமல்ல என நீதிமன்றத்தில் சட்டத்தரணிகள் வாதிட்டுள்ளனர். எனினும் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் லக்ஸதுசவில் இவ்வாறான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது குற்றமல்ல என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் எதிர்வரும் 11ஆம் தேதி வழக்கு விசாரணை மீள இடம்பெறவுள்ளதுடன் அதுவரை ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் லக்ஸதுசவின் முன்னாள் தலைவர் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கூச்சலிடுவதால் நீதிமன்றத்துக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதன் பாதிப்பு இவரையே சாரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த கட்ட தீர்மானங்கள் சிறந்ததாக அமைய வேண்டும். அதனால் அமைதியாக இருக்குமாறு கேட்கின்றோம். கூச்சலிட்டு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டாம் என நீதவான் கூறுகின்றார். கூச்சலிடாது, இது தொடர்பில் நாம் பேசுவோம். பழி வாங்குவதற்காக எமது ஆட்களை சிறையிடும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதனால் நாம் பின்னோக்கி செல்ல மாட்டோம், நாம் அச்சமடைய மாட்டோம். நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு மஹிந்த ராஜபக்சவுடன் செயற்பட்டவர்களை வேட்டையாடும் நடவடிக்கையை தற்போது முன்னெடுத்துள்ளனர். மேலும் 8 அல்லது 10 பாராளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களை நீதிமன்றத்துக்கு அளித்துள்ளனர். நாம் நீதிமன்றத்தை மதிக்கின்றோம், நீதிமன்ற உத்தரவை மதிக்கின்றோம். எனினும் இவ்வாறு வேட்டையாடுவதை விடுத்து நியாயமான காரணங்களுக்காக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் நாம் கோருகின்றோம்.